ஹாய் நண்பர்களே, இது உங்கள் கிராஃபிக்ஸ் ஜீனி. நான் உங்கள் ஜீஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ரியலிஸ்டிக் டேட்டூ எப்படி க்ரியேட் பண்ணதை எப்படி நம்ம அதை ஒரு கையில் செஸ்ட்டில் எங்கே எப்படி கரெக்டாக ரியலிஸ்டிக்காக வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துடுங்க. நம்ம அதை முடித்தோடனே வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி இந்த எஃபெக்ட் தான் பண்ண போகிறோம். ரியலிஸ்டிக்கான டேட்டூ. நான் வந்து ஸ்டோக்னு வச்சுருக்கேன். இதான் அதோட சப்ஜெக்ட் லேயர். நான் இதை மாதிரி பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இமேஜை ஜூம் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த இந்த லோகோ எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க. இதை கண்ட்ரோல் டி கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ அங்கே ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வைக்க போகலாம். வச்சுட்டு நான் ஜூம் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருசாக வைக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இது உள்ளே வந்து ஒயிட்டாக இருக்குது. அது என்ன பண்ண போகிறோம்னா, பிளெண்டிங் மோடில் போய்ட்டு மல்டிபிள் வச்சா போய்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட்டை. செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபில்டரில் போய்ட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஃபில்டரில் போய்ட்டு லிக்விஃபைடில் போய்ட்டு இதை ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு ஃபார்வர்டு ஸ்வைப் எடுத்துகிட்டு அந்த டூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் இருக்கும் இங்கே. அதை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த மசில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி விடுவோம். கொஞ்சம் அப்போ தான் ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகே, நான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, ஷோ பேக் ட்ராப்ஸ் இருக்கிறதுல யூஸில் வந்து லேயர் ஆல் லேயர்னு இருக்கும். அதில் என்ன லேயர் வைக்கணும்னா, உங்கள் சப்ஜெக்ட் லேயர் வைக்கணும். சப்ஜெக்ட் லேயர் வந்து இதில் 1 இருக்கும். நான் வந்து 1 வைக்கிறேன். இது வந்து பிஹைண்டில் வைக்கணும். ஃப்ரண்ட்டில் இருக்கும். அதை வைக்கக்கூடாது. பிஹைண்டில் வச்சுட்டு ஒப்பாசிட்டி 50% வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த நம்ம ஒரு பாதி எஃபெக்டை க்ரியேட் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம லிக்விஃபைடில் பண்ண எஃபெக்ட் பாருங்கள். இங்கே எக்ஸ்ட்ரா வந்துருக்கு, இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு, இங்கே பாருங்கள் இங்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது கொஞ்சம் டார்க்காக தெரியுது. அது டார்க்காக தான் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக தெரியாது. அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த லேயரை இதுக்கு வந்து டேட்டூன்னு பேர் நேம் வச்சுருங்க. நேம் டைப் பண்ணிட்டுங்க. இது வந்து பேக்ரவுண்ட் லேயர். இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு கூட அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா, டேட்டூ லேயரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா லேயர் ஸ்டைல் ஓப்பன் ஆகும். அந்த லேயர் ஸ்டைலுக்கு கீழே அண்டர்லைன் லேயர்ஸ்னு இருக்கும். அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கும். அந்த ஒயிட்டோட கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா அது வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, அதை பிரேக் பண்ணணும். ஆல்ட்டை கிளிக் பண்ணி அதை பிரேக் பண்ணிங்கன்னா பிரேக் ஆகிடும். பாருங்கள், இப்போ பார்க்க ரியலிஸ்டிக்காக தெரியுது. ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இது சின்ன எஃபெக்ட் சின்னதாக ஒன்று பண்ணணும். அது என்னென்னா, உங்களுக்கு தெரியும்னா டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை நான் சொல்கிறேன் பாருங்கள். என்னன்னா, நம்மளுக்கு ஒப்பாசிட்டி எப்பவுமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். எல்லாத்துக்கும் நீங்கள் ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஒப்பாசிட்டி டிக்ரீஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக. இப்போ பாருங்கள், செம்மையாக இருக்கும். இப்போ ஒரு ரியல் டேட்டூ மாதிரியே தெரியுது. இந்த
இந்த எஃபெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இது உங்கள் கிராஃபிக்ஸ் ஜீனி. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ அதை இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு அப்டேட் எங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்து ஒன்று வந்திருக்கு. என்னென்னா நிறைய பேர் வந்து சேனலை வந்து விசிட் பண்ணிவிட்டு வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாத போகிறாங்க. நிறைய ஒரு 100%ல் 70 to 60% வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க. மீதி இருக்க பர்சன்டேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அப்படின்னு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்